கேபிஆர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற பயிற்சி வகுப்புகள். கோவை அரசூர் பகுதியில் உள்ள கேபிஆர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆறுசுடர் அமைப்பின் சார்பாக 3 நாட்கள் நடைபெறும் மனிதனின் நுண்ணறிவு குறித்த பயிற்சி பட்டறை வகுப்புகளின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆறுசுடர் என்ற அமைப்பின் சார்பாக தொடர்ந்து 3 நாட்கள் மனிதனின் நுண்ணறிவு குறித்த பயிற்சி பட்டறை வகுப்புகள் கோவை அரசூர் பகுதியில் உள்ள கேபிஆர் கலை அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்லூரியில் இன்று துவங்கியது. இப்பயிற்சி வகுப்பில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் கீதா மனித நுண்ணறிவு குறித்த ஆய்வு புத்தகத்தினை வெளியிட்டார். இதில் ஆறுசுடர் அமைப்பின் நிறுவனரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான ஆசிகா நேதாஜ், இணை இயக்குநர்கள் வெங்கட், கார்த்திக் உள்ளிட்டோர் பலர் பங்கேற்றனர். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோவையின் புதிய அடையாளம் பிரைன் ஜிபிடி என்னும் மனித நுண்ணறிவு குறித்த ஆய்வுகள் குறித்து விளக்குரையாற்றப்பட்டது. தொடர்ந்து கோவையில் புதிதாக உருவாகி வரும் ஒரு புத்துணர்வான ஆறு இயக்கம் தற்போது கல்வித்துறையின் கவனத்தை ஈர்த்துள்ளதாகவும், இந்த மாற்றத்தை வழிநடத்துவது இந்தியாவின் முதல் மனித நுண்ணறிவு ஆலோசனை நிறுவனமான ஆறுசுடர் எனவும் அதன் நிறுவனரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான ஆசிகா நேதாஜ் மாணவ மாணவியர்கள் மத்தியில் தெரிவித்தார். மேலும் இந்த நிறுவனம் மூலமாக கோவையில் உள்ள பல்வேறு கல்லூரிகளில் இத்தகைய கருத்தரங்களை நடத்த உள்ளதாக கூறினார். மேலும் நாம் ஏற்கனவே ஏஐ தொழில்நுட்பத்தின் திறன்களை கற்றுக்கொண்டு வருகின்றோம். ஆனால் மனித மூளை எப்படி முடிவெடுக்கிறது, உணர்ச்சி மேலாண்மை எப்படி நடக்கிறது, சிந்தனை எப்படி உருவாகிறது என்பதை கற்றுக் கொடுப்பதே ஆறுசுடர் அமைப்பின் குறிக்கோள் என்றார். இந்த நிகழ்ச்சியில் கல்வி, தொழில்நுட்பம் மற்றும் நிறுவன தலைவர்கள் என பல்வேறு துறைகளிலிருந்து முக்கிய விருந்தினர்கள் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம், ஆறுசுடர் ஆஷிகா ஹியர். நாங்க ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் லேப்ஸ், ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் ஒர்க் ஷாப் சொல்லிட்டு இப்ப தேவையான ஜென்சிக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் புதுசா ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ திஸ் இஸ் நாட் அ ட்ரைனிங் லேப் அட் ஆல். பிரெயினை யூஸ் பண்ணி எப்படிலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கும் அவங்களோட ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் ஆக்டிவேட் பண்ணணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது செயற்கை நுண்ணறிவுல இருந்து அவங்களோட மனித நுண்ணறிவுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை பேலன்ஸ் பண்ணி அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ஒரு சயின்ஸ் பேக்டு ரிசர்ச் ஒர்க் ஃப்ரேம் பண்ணி we are bringing it to the colleges in terms of labs. அதாவது அவங்களே அவங்களோட காலேஜஸ்ல இந்த லேப்ஸ் அண்ட் ஒர்க் ஷாப்ஸ் லான்ச் பண்ணி அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட மனித நுண்ணறிவை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணலாம், இதுல நிறைய ஸ்கில்ஸ் கொண்டு வந்திருக்கும். லீடர்ஷிப் ஸ்கில், எம்பத்தி ஸ்கில், டிசிஷன் மேக்கிங் ஸ்கில், இந்த மாதிரியான நிறைய ஸ்கில்ஸ் எப்படி அவங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு we have planned for. So next few yearsல our goal is to build a neuroplasticity hub in India. So அதுக்கான process தான் இப்ப போயிட்டு இருக்கு. We are a team of 40 and most of the people from India is working with us now and trying to collaborate with different government bodies as well. அது மட்டும் இல்லாம நாங்க இப்ப நெக்ஸ்ட் என்ன பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் டைம் அதை லான்ச் பண்ண உடனே we are launching a workshop. டிஃப்ரெண்ட் காலேஜஸ் கோயம்புத்தூர்ல இருந்து பசங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க. the goal is to make sure அவங்க எல்லாருமே எந்த மாதிரியான விஷயங்கள் இந்த 3 days கத்துக்கிட்டு ஒரு பேலன்ஸ்ட் ஏஐ ரெடினஸா இருக்க போறாங்க அப்படிங்கறது தான் நாங்க காமிக்க போறோம். ஓகே.